வணக்கம். தமிழ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். ராணிப்பேட்டை அருகே ஸ்ரீ கன்னியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்வது விரிவான செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நவலாக் புளியங்கண்ணி ஏரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் அனைத்தும் நிறைவடைந்தன. இதனைத் தொடர்ந்து இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் காலை சுமார் 10 மணி அளவில் திருக்குட நன்னீராட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி திருக்கோவிலில் வளாகத்தில் பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி பூஜை மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாக பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்களில் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு 108 திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தி வைத்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ கன்னியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு இளங்கோவன், சரவணன், மணி, சிறிதர் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஏழுமலை மற்றும் முனுசாமி ஆகியோர் வருகை தந்தவர்களை வரவேற்று உரையாற்றினர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் இணைந்து மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னி மாவட்டத்தை கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சு பார்க்கலாம். கஜலட்சுமி சாயிரு போன 12 ராசி கோயில் வெளியில் 10 வாங்கி கன்னியம்மா